2 பேருக்கும் பிடிச்சது பீஃப் பிரியாணி. காலையில 4:30 அந்த 4 மணிக்கு பாதி தூக்கத்தோட 4 மணிக்கு போய் பீஃப் சாப்பிடுறது விரும்புறீங்க? ஆமா. அதுவும் அவங்க ஒரு பாயா ஒன்று கொடுப்பாங்க, பீஃப் நல்லி பாயா. அதை அந்த பிரியாணியில் ஊற்றி அந்த நல்லியை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும் போது வர சுகம் இருக்கு. அது கிடைக்காது, அந்த காலைல 4 மணிக்கு மேலே அது கிடைக்காது அந்த சுகம். காலையில் எங்கள் அம்மா செய்கிற இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் சார். இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும். அந்த பாயாவை முடிச்சுட்டு அது ஏப்பம் விட்றதுக்குள்ளே எங்கள் அம்மா அடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சுருவாங்க. அதோட அந்த மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு செய்வாங்க, செமையாக இருக்கும். எல்லாத்தையும் வாழையில சூடாக அதை போட்டோடனே அந்த இலை இலகும். அதில் மட்டன் பிரியாணி கொட்டிட்டு மட்டன் சுக்கா அந்த குழம்புல வெறும் சால்னா மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு ரைத்தா வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு வாய் எடுத்து அப்படி வைக்கும் போது அது ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் சரி எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகும். நான்வெஜ்ல வந்து அந்த சுவரொட்டி தெரியுமா உங்களுக்கு? ஆமாமா. அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தொடவும் பிடிக்காது. நான் அதை வாங்கிட்டு வராதான்னு சொல்லுவேன், ஆனா அவர் அதை தான் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கடுத்து அந்த ரத்தம், அதுக்கு மேல அதை அப்படி கையில போட்டு பிணைஞ்சு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பம்கின் தோசை பண்ணுவாங்க, தக்காளி தோசை பண்ணுவாங்க, ரவா இட்லி, சேமியா இட்லி பண்ணுவாங்க, கோதுமை ரவை இட்லி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி. ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்கு. சட்னி பிளான் பண்ணுவாங்க சார். எப்படின்னா நான் அன்னைக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டேன். எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணுறாங்க, இவன் சட்னி வச்சா நிறையா தின்றுவான், இவன் நிறையா இது சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு. இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சட்னி வைப்பாங்க, இல்லாட்டி தண்ணி அள்ளி ஊற்றி விட்டுருவாங்க சார். அவன் பாட்டுக்கு நிறையா தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க. சட்னியை சாப்பிட மாட்டாங்க, குடிப்பாங்க. அந்த சட்னியை அந்த தட்டுல ஊற்றி மடக்கு மடக்குன்னு குடிப்பாங்க. இந்த சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பார் கொஞ்சம், புளி குழம்பு கொஞ்சம், எல்லாத்தையும் ஊற்றி குடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பழக்கமா? கருமம். அனுஷ் ரைட்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழாவா. வா தமிழாவா நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு, தங்களின் விருப்ப உணவுக்காக சண்டை போடும் கணவர்கள் வெஸ் மனைவிகள். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உங்க ஞாபகத்து வரக்கூடிய உணவு என்ன? சண்டேனா வந்து மார்னிங் இட்லி, ஒரு சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இருக்கு. எனக்கு பழைய சோறு, கருவாடு. அப்பக்கிழங்கும் மீன் குழம்பும். எனக்கு மசால் தோசை பிடிக்கும் சார். உங்களுக்கு மசால் தோசை? ரசமும் சிக்கன் கிரேவி சார். ரசம் சிக்கன் கிரேவி. கண்ணமுன்னா அதான் சார். கண்ணமுன்னா அதான். உங்களுக்கு கண்ணமுன்னா உங்களுக்கு என்ன உணவு ஞாபகத்துல? பழைய சோறு, கேப்பக்கூழ். சிக்கன் பிரியாணி சார், நல்லா சூடாக இருக்கணும். சிக்கன் 65 நல்லா மேலே ஆனியன் பெப்பர் போட்டு இருக்கணும். பிளேட்டில் எடுத்து வைக்கும் போது அந்த சிக்கன் பிரியாணியில் லைட்டாக அப்படியே நெய் ஃபுல்லாக அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சார், சொர்க்கம் சார். சிக்கன் பிரியாணியில் நெய் இருக்கும், ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து மட்டன் குழம்பும் இட்லி தோசை காலையில் அதில் நெய்யே இருக்காது. காரஞ்சாரமா ப்ரான் தொக்கு, நல்லா அவிச்ச முட்டை, அதில் லைட்டாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சார். எனக்கு வந்து தோசையும் தேங்காய் பாலும் சார். தோசை, மட்டன் குழம்பு, ரைத்தா, பிரெட் அல்வா சார். இதெல்லாம் வீட்டில் கிடைக்குமா உங்களுக்கு? வெளியில தான் சார். ஆர்டர் கொடுக்கும் போதே தெரியுது மனக்கவலை. 2 பேருக்கும் பிடிச்சது பீஃப் பிரியாணி. காலையில 4:30 அந்த 4 மணிக்கு பாதி தூக்கத்தோட 4 மணிக்கு போய் பீஃப் சாப்பிடுறது விரும்புறீங்க? ஆமா. அதுவும் அவங்க ஒரு பாயா ஒன்று கொடுப்பாங்க, பீஃப் நல்லி பாயா. அதை அந்த பிரியாணியில் ஊற்றி அந்த நல்லியை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும் போது வர சுகம் இருக்கு. அது கிடைக்காது, அந்த காலைல 4 மணிக்கு மேலே அது கிடைக்காது அந்த சுகம். சார் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி சார். காலையில் மட்டன் பிரியாணி, மதியம், நைட்டு, அடுத்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் சூடு பண்ணி கொடுத்தாலுமே அவரு சாப்பிட்டு வருங்க சார். அவர் ஒரு மட்டன் பிரியாணி பைத்தியம் சார். அவரு அட்டை செச்சா எவ்வளோ சாப்பிடுவார் அவரு? 1 kg கொடுத்தா கூட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிப்பாரு. ஆனால் மொத்தமாக போடக்கூடாது பிளேட்டில், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கரண்டியா ஒளிச்சு வச்சு போடணும். அவர் காலி பண்ண நம்ம உட்காந்து பக்கத்துல போட்டுட்டே இருக்கணும். அப்பனா சூப்பரா சாப்பிடுவாரு. சங்கீத ஸ்வரங்கள் அதேதான் சார். கணக்கா அப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவர் பாட்டு சாப்பிட்டு விடிய காலையில முடிச்சிருவாரு. ஆமா சார். காலையில எங்க அம்மா செய்யற இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் சார். இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும். அந்த பாயாவை முடிச்சுட்டு அது ஏப்பம் விட்றதுக்குள்ளே எங்கள் அம்மா அடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சுருவாங்க. அதோட அந்த மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு செய்வாங்க, செமையாக இருக்கும். எல்லாத்தையும் வாழையில சூடாக அதை போட்டோடனே அந்த இலை இலகும். அதில் மட்டன் பிரியாணி கொட்டிட்டு மட்டன் சுக்கா அந்த குழம்புல வெறும் சால்னா மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு ரைத்தா வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு வாய் எடுத்து அப்படி வைக்கும் போது அது ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் சரி எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டே அங்கே தான் கிடைக்கும். பிரேக் விடுங்கப்பா, நான் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த பையன் சொல்றதை கேட்டா எனக்கே அடிவகத்துல இருந்து ஒரு ஃபீல் வருது. அது வைக்க எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவா வாங்க வந்துக்கிட்டே இருங்க. நான் போட்டு அப்படி ஒரு தூக்கம் போட்டோன்னா சாயந்தரம் 5 மணி ஆகும். நைட்டுக்கு அதே குழம்பு வச்சு ஒரு முட்டை தோசை ஊற்றி அந்த முட்டை தோசைக்கு அதே குழம்புல முட்டையில் அடித்து கலக்கி ஊற்றி
அதோட அந்த முட்டை தோசை பிச்சு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோதான் சார், ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட். எனக்கும் ஃபேவரெட்டு அவங்க அம்மா பண்ணுற அதே டிஷ் தான். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 4 நாள் நான்வெஜ் தான் இருக்கும். அவங்க பியூர் வெஜ்ஜாக சாப்பிட்டவங்க. அப்படி என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழகிட்டாங்க அதுக்கு. இப்போ அவங்க அம்மாவோட லஞ்சு சண்டேக்கு இல்லைன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது சார். ஓகே, மாமியார் சமையல் இல்லாம மருமகளுக்கு வறு நிறைய மாட்டேங்குது. ம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்போவுமே எல்லாரும் கொஞ்சம் லேசியாக அந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது எங்கள் சின்ராசை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. லா 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 அந்த அந்த புல்லட் மட்டும்தான் சார் மிஸ்ஸிங். அவர் அந்த கறி வாங்க போகிற ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும். பையெல்லாம் எடுத்துட்டு இது வேணும், அது ஒரு வெரைட்டி இல்லை சார், நிறையா வெரைட்டி இருக்கும். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து குடல் குழம்பு செய்வாங்க சார் அம்மா. எனக்கு அந்த வாசமே பிடிக்காது. நீ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போடுற வரைக்கும் நான் மேல் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த அளவுக்கு வந்து சுத்தம் பார்க்குறியா, உனக்கு வந்து எல்லாம் சாப்பிட்ற ஒருத்தன் தான் புருஷனாக வருவா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நேரத்தில் சொன்னாங்களோ தெரியல. இவர் வந்து நான் வெஜிடேரியனா, சிக்கன் மட்டன் அந்த நான் வெஜிடேரியன் கிடையாது, இவர் எல்லாமே சாப்பிடுவாரு. சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஜீவராசி கொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீவராசி வந்துட்டு அழியுதுன்னா அது எனக்கு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பொன்மொழியில் எழுதி வைங்கப்பா. கல்யாணம் ஆன புதுசுல சார், நான் இந்த வீட்டுக்கு போனால் மருமகளாக சில விஷயங்கள் மாற்றணும், இந்த தமிழ் படத்துல எல்லாம் வர மாதிரி சில விஷயங்கள் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முன்னாடி நிறையா செடி வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணலாம், தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குழி தோண்டும் போது ஒரு புழு வந்துருச்சு சார். அந்த புழு வந்ததும் அதையும் சேர்த்து தோண்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நோ, அது ஒரு உயிர், அது கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து அழகாக எடுத்து அதுக்கு பக்கத்தில் வேற குழி தோண்டி அந்த மாதிரி அதை வந்து பத்திரமா பேம்பர் பண்ணி அமிச்சாரு சார். நான் நினச்சேன், எனக்கு மைண்டில் வந்து அந்த வானத்தை போல அந்த மாதிரி இருந்துச்சு சார். அடுத்த நாள் மீன் வாங்கினாரு சார், வெட்டினா தலை எனக்கு. அந்த மாதிரி குடும்பமே வந்து அந்த மீனை வந்து பாட் பாட்டா அப்படி சிதைக்கிறாங்க சார். எனக்கு வந்து அதை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மீனை சாப்பிட்ணுமா, நான் சாப்பிட்றதே மீன் மட்டும்தான், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீனை சாப்பிட்ணுமா. அப்போ நான் கேட்டேன், நேற்று அந்த புழுக்கு வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்போ இதே டைலாக் தான் சொன்னார், சாப்பிட்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து கொல்றது வந்து ஏதோ தர்மம் அந்த மாதிரி ஏதோ சொன்னார். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா அந்த புழு அது நம்மளை, நான் ஒன்றும் அதை பண்ண போகிறதில்ல, அதுவும் என்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால அதை ஓரமாக போட்டுட்டேன். அதை நம்ம சாப்பிட போகிறதில்ல, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். அவங்க சொன்னாங்களே சார், மீன் பவானி சாகர் டேம்ல இருந்து ஒரு 5 கிலோ இருக்கும் சார், ஒரு கட்லா மீன் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அதில் வெட்டின உடனே அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே தலையை குழம்பு வச்சிடலான்னா, வெட்டினா தலை எனக்கு, அந்த கேப்ஷன் போட்டு என்னை இன்னி வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சார். தலை குழம்பு நல்லா இருக்கும் சார், மீன் தலை குழம்பு சூப்பராக இருக்கும் சார். சில பேர் தலை குழம்பு மட்டும் இல்லை, அந்த கண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க அதை வந்து ஹெசிடேட் ஆவாங்க சார், ஐயோ கண்ணா அப்படின்னு. எனக்கு வந்து கண்ணு சூப்பராக இருக்கும்பா, நீ சாப்பிட்டு பாருன்னு. ஏன் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி அதோட பாடி பார்ட்ஸை வந்துட்டு, இந்த அப்பர் பாடியை வந்துட்டு கியூபாக போட்டு சில்லி பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். அதுக்கப்புறம் இந்த வால் சைடு வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இந்த மாதிரி பார்ட்டாக சொன்னால், இவ்வளோ கொடுமைக்காரங்களா நீங்களே, இவ்வளோ கொடூரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சார். நான்வெஜ் சமைக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது வேற, ஆனால் நான்வெஜ் ப்ராசஸ்ங்கிறதுன்னு வரும்போதே அந்த மீட்டை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அழகாக நம்ம கட் பண்ணி ஒரு பீசஸ்ஸு, இப்போ கொத்துக்கறிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், அதே மாதிரி லெக் பீஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், அதே மாதிரி ஈரல், அதுக்கப்புறம் மூளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் வச்சிருக்கீங்க. ஆசையாக இருக்குது சார், சொல்லுங்க சார். ஆசையாக இருக்குது எனக்கே, காதில் அப்படியே தேடி வந்து பாயுது சார். அதுக்கப்புறம் நண்டு போன்லெஸ்ஸு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு உணவுக்காக நீங்கள் ஒரு டிஷ்ஷை கட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கட்டு சேவல் வீட்டில் வளர்த்துவாங்க மாமா வீட்டில். நாங்கள் அக்கேஷனுக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் கோழி, அந்த சேவல் கூவாது சார். அன்னைக்கு காலையில் அது கூவாது. நீங்கள் ஊருக்கு போனால் எந்த சேவலும் கூவாது, ஒன்று மட்டும்தான். அப்போ வீட்டில் செல்ல பிராணிலாம் வளர்க்குறாங்களே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? அது நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் சார். நல்லபடியாக பார்த்துக்குவீங்க, உங்களை நம்பி கொடுக்க சொல்கிறீங்க. நல்லபடியாக பார்த்து அறுத்து சாப்பிட்ருவாரு சார். அது பிராணிகள் வேற சார், இது கோழி தானே சார், ஆடு கோழி அந்த மாதிரி தானே சார். நான் வந்து நாய் பூனையெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன் சார். அதுக்கு ஏதாவதுனா பால் வைக்கிறதுல இருந்து உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற வரைக்கும் நான் பார்ப்பேன் சார். அதெல்லாம் அந்த பாவமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். இப்படிப்பட்ட ஒரு இறக்கமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. சாப்பாட்டுனால அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான சண்டைகள்லாம் வந்திருக்கு? சண்டே வந்து நான்வெஜ் சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ்ல வந்து அந்த சுவரொட்டி தெரியுமா உங்களுக்கு? ஆமாமா.
அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தொடவும் பிடிக்காது. நான் அதை வாங்கிட்டு வராதான்னு சொல்லுவேன், ஆனா அவர் அதை தான் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கடுத்து அந்த ரத்தம், அதுக்கு மேல அதை அப்படி கையில போட்டு பிணைஞ்சு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு எனக்கு மோஸ்ட்லி அதுக்கு சண்டை வரும். கன்சீவ் வந்தாங்க சார், அதுக்காண்டி அங்கே போய் ஒரு சண்டை போட்டு வாங்கணும் சார் இந்த சோரோட்டிலாம். அதை வாங்க படுற பாடு நமக்கு தான் தெரியும். அதை வாங்கிட்டு வந்தால் அவங்க அதை திங்க மாட்டாங்க, அவ்வளோ மெட்டு பண்ணுவாங்க. இவங்களுக்காண்டி நம்ம பண்ணுறோம், ஆனால் அவங்க அதை தொடக்கூட மாட்டாங்க சார். உங்க 2 பேருக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல சாப்பாட்டு விஷயங்கள்ல ஒத்து போக மாட்டேங்குது? இல்லை, காரக்குழம்பு பசங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் அந்த காரக்குழம்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு போட்டு முருங்கைக்காய் போட்டு வச்சா, அந்த கத்திரிக்காய் போட்டு வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பசங்க அதை தொடவே மாட்டாங்க, நானும் தொட மாட்டேன். அந்த ஒரு நாள் அந்த குழம்பை கிராஸ் பண்ணுறதே ரொம்ப கொடுமையாக இருக்கும், பசங்களுக்கும் கொடுமையாக இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை, அவருக்கு அந்த குழம்பு பிடிக்கும்னால வச்சே ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் கூட வைக்க மாட்டியே, சம்டைம் 2 வாரம் 3 வாரம் ஸ்கிப் பண்ணுருவேன். அந்த குழம்பு கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி ஒரு குழம்பு இருக்கதே மறக்க வச்சிருவேன்ட்டு அதை ரொம்ப விரும்பி கேட்பாரா, நம்ம வேற வழியிலே வச்சே ஆகணுன்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன் தெரியுமா சார், அந்த குழம்பு கேட்டுருவேன், என்ன தவிர யாருமே தொட மாட்டாங்க. அந்த குழம்பு ஃப்ரிட்ஜிலேயே இருக்கும், சூடு பண்ணணும், திருப்பி சாப்பிடணும்ட்டு 3 டைம் 3 நாளைக்கு அந்த குழம்பு சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இதோட கார குழம்பே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஆயிட்டேன் சார். நான் ரொம்ப பிடிச்ச குழம்பு இப்போ பிடிக்காமே போயிடுச்சு. எனக்கு கருவாடு குழம்புனா அவ்வளோ பிடிக்கும் சார். கருவாடு போட்டு அந்த பெலாக்கொட்டை இருக்குல்ல சார், அதை போட்டு வைப்பாங்க சார். எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 9 இயர்ஸ் முடிஞ்சு சார். எங்கள் அம்மா வீட்டில் அதை அடிக்கடி செய்வாங்க, நல்லா சாப்பிடுவோம் சார். இந்த 9 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் இங்கே செஞ்சதில்லை சார். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கருவாடு குழம்பு பிடிக்குதா, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நான் வேண்டான்னு தடுக்கலையே உங்களை. நான் தான் எனக்கு பிடிக்கல, நான் சாப்பிடல, அவ்வளோதான். அவருக்கு பிடிக்கல, அவர் சாப்பிடல சார். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு குழம்பு வைக்கணும்ல சார், அது எனக்கு இன்னும் தலைவலி தானே சார். இவர் பண்ணுற வேலை அந்த பையனும் சாப்பிட மாட்டேங்கிறான் சார் கருவாட்டு குழம்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒத்து போகலைன்னு தோணுச்சு உணவு சார்ந்த விஷயங்கள்ல? கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நான் அனுபவிச்ச கொடுமை உப்பு கஷ்டம் சார். அனுபவிச்ச கொடுமை? ஆமாம் சார். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு உப்பே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வளர்ந்து எனக்கும் வந்து உப்பு இல்லாமையே போட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதே பிடிக்கல. உள்ளே போய் நான் ஹெல்ப் பண்ணும்போது எதனா டேஸ்ட் பண்ணும்போது ஏன் உப்பு போகலன்னு கேட்டால் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் இவ்வளோ தான் உப்பு சாப்பிடுவோம், எங்கள் வீட்டில் நாங்கள் இவ்வளோ தான் காரம் சாப்பிடுவோம். ஏதோ ஒரு சில நான்வெஜ்லலாம் தாளிப்பு போட மாட்டாங்க. அதை தாளிப்பு போட்டு வச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன ரசமானு கேட்கும்போது இல்லை இது கறி குழம்பு, இல்லை கறி பெரட்டல்னுவாங்க. இது எந்த ஊரில் கற்றுட்டு வந்தாங்கன்னு தெரில சார். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவனை லவ் பண்ணதே வந்து இவன் நல்லா சமைப்பான்றதுக்காக தான். இவனுக்கு நல்லா தெரிஞ்சதாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆப் ஆயிடுச்சு. ஏன் நான் செய்கிறதெல்லாம் இவன் குறை சொல்லிகிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. ஸோ தனியாக இருந்து எல்லாமே குக் பண்ணி எல்லாமே அவங்களே மேனேஜபிளாக இருக்குது, பழகிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கல்யாணமும் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆனதுலேருந்து கிச்சன் பக்கம் வர்றதே இல்லை. அவனுக்கா தோணுச்சுன்னா வருவான், அதே மாதிரி நான் இருக்கும்போது அவன் வந்துட்டான்னா ஒரு பிரச்சனையை 7 கூட்டிட்டு தான் வெளியவும் போகிறது. அதிகபட்சம் என்னோட வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தால் நான் தான் சமைப்பேன். நீங்கள் தான் சமைப்பீங்க? நான் தான் சமைப்பேன். அது அவங்க கையில் கழுவுறதுக்கு கஷ்டப்படுவேன், நீ வந்து கழுவு இப்படிலாம் சொல்லி தான் அந்த நாளே போகும். அப்படி நான் சமைக்கும் போது நான் கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேன். எனக்கு ஒரு விஷயத்த அங்கே பிடிச்சி நான் ரசித்து சமைக்கணும்னா எனக்கு அந்த விஷயத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட நவரக்கூடாது. உப்பு போடணுன்னா கூட உப்பு போட்டுட்டு அங்கேயே நின்றுக்கணும், கை கழுவிட்டு மறுபடியும் மிளகாத்தூள் போடணும், அது கிண்டிக்கினே இருக்கணும், அது அங்கேயே நிற்கணும். நான் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. எனக்கு அங்கே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்து ரசித்து சமைக்கணும். எனக்கு அப்போ தான் அது பிடிக்குமே. செய்யறது ஒரே ஒரு டிஷ்ஷு தான், ஆனால் அதுக்கு 4 மணி நேரம் கிச்சன்லேயே இருப்பான். நான் வந்து 1 ஹவரில் போயிட்டு வருவேன், 4 டிஷ் முடிஞ்சிடும். ஆனால் இவன் என்ன தான் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் உள்ளே போய் 4 மணி நேரம் இருப்பான், ஒரு படமே 10 முடிச்சிடலாம். ஆனால் ஒன்னே ஒன்று தான் செய்வான். சாம்பார் ரசம் பண்ணுறதுக்கு இவங்க 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. நான் அதே நான்வெஜ்ஜை செய்யறதுக்கு 2 ஹவர் 3 ஹவர்னாலும் அதை பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையாக போட்டு வரமிளகா போட்டால் தான் எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் கட்டிங் ப்ராசஸ். வெங்காயம் இதுக்கு இப்படி தான் கட் பண்ணணும், எறா தொக்குக்கு வெங்காயம் குட்டியாக தான் கட் பண்ணணும். இதுவே பிரியாணி கட் பண்ணும்போது நீளமா கட் பண்ணணும். ஆனா அந்த ப்ராசஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. பெருசா தப்பா பண்ணிட்டேன்னா அன்னைக்கு ஒரு சண்டை வந்துடும், அது 4 நாளைக்கு போகும். ஏன்னா வெங்காயத்தை வெட்டுற விதத்துக்கே நமக்கு அந்த டேஸ்ட் மாறும். நீளமா வெட்டுறதுக்கான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு, குட்டியா வெட்டி நம்ம சாப் பண்ணி போடுற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. இது நான் தெரியாம பண்ணிட்டேன்னா விட்டுருவேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹெல்ப்புக்கு வாப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது ஃபுல்லாவே நானே பண்றேன். நீ போயிரு, தயவு செஞ்சு போயிரு, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவான். திருமணத்துக்கு பிறகு சாப்பாடு விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகலன்னு எப்போ தோணுச்சு? ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸாக சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸு, ராகி, மில்லட்ஸு அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து டோட்டல் ஆப்போசிட் சார். 7 நாளும் சப்பாத்தி கேட்பாங்க சார். ஒரு நாள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு நாள் சன்னா மசாலா, ஒரு நாள் வெஜ் குருமா,
அது மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து பழகாத ஒரு விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்டெல்லாம் நான் மேரேஜ் ஆன புதுசில் இல்லைப்பா உங்களுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 சப்பாத்தி, அந்த 6 சப்பாத்திக்கு தனியாக ஒரு குருமா கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பால் சாதம் ஊறுகாய் ஏதாவது வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் நாளாக வருஷம் ஓட ஓட என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆளுக்காக சப்பாத்தி செஞ்சு ஒரு குருமா செய்யறதுக்கு நானும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இப்போ நானும் 7 நாள் சப்பாத்தி தான் சார் சாப்பிட்றேன். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது காஃபி. அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணதும் நான் காஃபி டேல தான் மீட் பண்ணேன். அப்புறம் தான் தெரியுது காஃபி டே போய் மீட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க காஃபியே லைக் பண்ண மாட்டாங்க சார். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கனவு சார், ட்ரீம். காலையில் என் ஒய்ஃப் வந்து காலங்காத்தால ஃபில்டர் காஃபி போட்டு தரணும்னு. இது வரைக்கும் அது நடந்தது இல்லை. நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஐட்டம் பார்த்தீங்கன்னா டீ சார். ஆக்சுவலாக டீ தானேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம காலையில் எழுந்த உடனே முதல்ல குடித்து டீ காஃபி தான். நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலையில் டீ, அதுக்கு இந்த பட்டர் பிஸ்கட் மாதிரி சாப்பிடுவோம். நான் இந்த மேரேஜுக்கு ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறமா டீயை வந்து மிஸ் பண்ணிட்டேன். மொத்தமாக டீயை வேணான்ட்டேன். ஆனால் அவங்களுக்கு என்ன காரணம் தெரியாது. என்ன காரணம்னா ஆக்சுவலாக டீக்காக நம்ம ஒரு கப் வச்சுருப்போமா, அந்த கப்பில் டெய்லி டீ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கப்பு ஒவ்வொரு கப்பாக இன்னொரு கப்பும் வந்துடும். என்னடான்னு பார்த்தா அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணல தான் அந்த கான்ஷியஸ் பண்ணுவாங்களே தவிர டீயை விட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்னா ஒரு நாள் டீ தீஞ்சு போயிட்டு கம்மியாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அளவுலாம் வந்ததுனால டீயை நான் விட்டுட்டேன். ஸ்ட்ரைட்டாக இப்போ காஃபிக்கு போயிட்டேன் சார். பால் சூட் பண்ணி வச்சாங்கன்னா தேவையான சர்க்கரையை போட்டு காஃபி குடிச்சிடுறது. அதாவது இப்ப சொல்லுங்க, புகுந்த வீட்டோட எந்த சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை உங்களால ஏத்துக்க முடியல? நாங்க பியூர் வெஜ், அவர் நான்வெஜ். லஞ்சுக்கு ஒரு வகையில் நாங்க காமன் கிரவுண்ட் வந்துட்டோம். நான் நான்வெஜ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப டிஃபன்னா அவங்க வீட்டுல இட்லி தோசை அது மட்டும்தான். எங்க வீட்டுல நான் தெலுங்கு வேற, ஸோ எங்களுக்கு இட்லிலே 4 வகை இட்லி இருக்கும், தோசையில 4 வகை தோசை இருக்கும், உப்புமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு இது எதுவுமே 4 வகை இட்லி 4 வகை தோசை சொல்லுங்க. பம்கின் தோசை பண்ணுவாங்க, தக்காளி தோசை பண்ணுவாங்க, ரவா இட்லி, சேமியா இட்லி பண்ணுவாங்க, கோதுமை ரவை இட்லி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி. ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்கும். உப்புமாலேயே வந்து இப்போ டக்குன்னு வெரைட்டி நான் வரல, பட் நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க. தமிழ் வீட்டில் வெறும் வெள்ளை கலர் இட்லி வெள்ளை கலர் தோசையை சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். அது பிடிக்கும் ஓரளவு. அவங்க தக்காளி தோசை ஒன்று பண்ணுவாங்க மாமியார், அது நல்லா இருக்கும், ஓகேவா. அதை தவிர்த்து வந்து அதில் எனக்கு ஈடுபாடு வரல. எனக்கு எங்கே டிசப்பாயின்மெண்ட்னா, நீங்களாம் கல்யாணத்தில் அப்போ டிசப்பாயின்மெண்ட், எனக்கு காதல் பண்ணுமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா பியூர் வெஜ் எனக்கு தெரிஞ்சு தான் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டேன் ஃபுட்டில். ஓகே, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்போ வரையும் அவங்க சமைக்க மாட்டாங்க எதுவுமே, நானாக தான் எடுத்து எல்லாமே சமைப்பேன். எனக்கு இப்போ என்னன்னா, பிரியாணி நாளைக்கு பண்ண போகிறேன்னா அவங்க கணக்கு வச்சிருப்பாங்க. முந்தானத்து பிரியாணி சாப்பிட்டான், நீ ஹெல்த்தி கான்ஷியஸாக இப்போ சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் நான் சமைக்க போகிறேன், நான் இன்னைக்கு சமைக்காத, இன்னைக்கு வேணாம் பிரியாணி வேணாம் உனக்கு, நீ வந்து வெஜ்ஜில் பண்ணுவாங்க. எனக்கு நானே சமைச்சு சாப்பிட்ற பிரியாணிக்கே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அன்னைக்கு சமைக்க போகிறேன்னு நினச்சி போவேன் பிரியாணி சாப்பிட்லான்னு, ஆனால் பண்ண முடியாது. சொல்லுங்க, உணவை பொறுத்து புகுந்த வீட்டில் என்ன ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சீங்க? புளி போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுருப்பாங்க அவங்க அம்மாலாம். எனக்கு வந்து புளி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த புளி போட்டு செய்கிறது உடம்புக்கும் நல்லதில்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, புளிக்கு பதில் அந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை எதனா கொஞ்சம் அரைச்சி போட்டு ஹெல்த்தியாக கொஞ்சம் செய்வேன். அது கொஞ்சம் ஹெல்த்தியான அதை தனியாக சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் மாதிரி எதனா பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் குழம்புலலாம் போடக்கூடாதுன்னு வர, ஆனால் புளிக்கு பதில் அது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். புகுந்த வீட்டோட எந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்க ஏத்துக்கலாம்? கிச்சனில் வந்து வெந்து வேக்காடாகி வந்து அப்பாடா அப்படின்னு சாப்பிட உட்காந்துட்டு ஃபேனை போட்டோன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க சார். சூடு ஆறிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்வை ஒழுக சாப்பிடணும். அதுவும் சீக்கிரமாகவும் சாப்பிட மாட்டாங்க. ரசித்து ருசித்து மெதுவாக சாப்பிட்றதுக்குள்ளே வந்து அது விடிஞ்சிரும் சார். அந்த கருப்பு கவுனி தெரியுங்களா உங்களுக்கு? அதில் வந்து கஞ்சி செஞ்சு அந்த கஞ்சி வந்து கருப்பாக தான் இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதை எடுத்துகிட்டு போய் இப்படி கொடுத்தாலே நான் ஏதோ சாக்கடையை எடுத்துகிட்டு போய் மொண்டு கொடுக்குற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நாங்கள் வந்து வெஜிடபிள் நிறைய சாப்பிடுவேன் சார் நான். ஆனால் இவங்களுக்கு வந்து சுத்தமாக வெஜிடபிளே பிடிக்காது. கேரட் பீட்ரூட்னா அவ்வளோ நல்லது சார், ஆனால் அதெல்லாம் பார்த்தாலே ஏதோ நான் விஷத்தை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க மாதிரி அப்படி ஒரு இது. கேரட் பீட்ரூட் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? வெஜிடபிள்ஸே அந்த அளவுக்கு பிடிக்காது சார். நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன் சார். சரிங்களா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து போட்டி செஞ்சாங்க வீட்டில். அது வந்து எனக்கு பிடிக்காது. நான் வந்து கேட்டேன், எனக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் இல்லை இது இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை சரி ஓகே, நான் போயிட்டு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து நான் தனியாக செஞ்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நல்லாவே இல்லை இது அப்படின்றாங்க சார். சிக்கன் வேகாம எப்படி சார் சாப்பிட முடியும்? இதே அந்த மட்டன்ல போட்டி குழம்புலாம் சாப்பிடுப்பா அப்படின்னா அதெல்லாம் வேணாம். சுத்தமா அன்னைக்கு சாப்பிடல சார் அந்த போட்டி குழம்பு. அவர் செஞ்ச சிக்கனை மட்டும் அப்படி என்ன உனக்கு ஒரு ஏத்துக்காத தன்மையா உனக்கு? அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. எல்லாத்துலயுமே இப்படி இருந்தா தப்பு தானே சார். அது ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிட சொல்றேன். தினமும் ஆஃபீஸ்ல வந்து பிரியாணினா அது என்ன சார் நல்லது? ஹீட் தான் சார் அதிகமா ஆகும், அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி யாருக்கு சீக்கிரமா எனக்கு முடி கொட்டிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணா என்ன சார்?
கொத்தவரங்காய் செஞ்சா அவங்க அம்மாவே சொல்லுவாங்க சார், அவருக்கு உடம்புக்கு ஆகாது, இடுப்பு பிடிச்சிக்கோ, கால் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க சார். நம்ம வந்து அது உடம்புக்கு ஹெல்த்தின்னு செஞ்சு கொடுப்போம். ஆனா இவர் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவே சொல்லிடுவாங்க, பையனுக்கு இடுப்பு பிடிச்சிரும், சாப்பிட கொடுக்காத அப்படிம்பாங்க. அதை கேட்டுட்டு உடனே ஆமா எனக்கு சேராது அப்படின்றவர் உடனே. சின்ன வயசுலேருந்து அது கொடுத்து பழக்கம் இல்லைங்க. திடீர்னு கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. புகுந்த வீட்டில் உணவு சார்ந்த எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கல, பிடிக்கல? நான் கேரளா, அவர் தமிழ்நாடு. ஸோ ஃபுட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு எனக்கு 1 மாதம் வரைக்குமே ஃபுட் எதுவுமே செட் ஆகலை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்ற அளவுக்கு வந்துருச்சு. என்னை வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் நானாக என்னை மாற்றிக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு ஒன்று கற்றுக்கிட்டு அவருக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மட்டன்லாம் எனக்கு சுத்தமாக செய்ய வராது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நல்லா செய்வாங்க, மட்டன் சுக்கா நல்லா செய்வாங்க. நான் அதை கற்றுக்கிட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்தேன். ஆனால் இன்னும் அவர் என்ன சொல்லுவார், எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இன்னும் உன்னால் செய்ய தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மியில் அரைச்சி செய்வாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்னும் அவங்க அம்மா செஞ்ச டேஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு இன்னுமே சொல்லிட்டு இருப்பாரு. கொத்தவரங்காய் பொரியல் வச்சாங்களே, பாவக்காய் குழம்பு கூட சாப்பிட்ருவேன் சார். அந்த கொத்தவரங்காய் குழம்பு வச்சாலே 2 நாள் சண்டை சார். நான் அவருக்காக எல்லாத்தையும் மாத்திட்டேன் சார். அந்த ஒரு பொரியல் மட்டும் எனக்காக அவர் சாப்பிட மாட்டாரு. நான் எல்லா ஃபுட்டுமே அவருக்காக சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்குன்னா மீன் ரொம்ப பிடிக்கும். மீன், கப்பக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி நல்லா ரசிச்சு சாப்பிடுவேன். நல்லா கேரளாவிலலாம் கப்பக்கிழங்கு ஒரு கூட்டு மாதிரி வைப்பாங்க, அதுக்கு மேலே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன், செம்மையாக இருக்கும். அது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு அதெல்லாம் செய்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் செய்கிறது, இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. திருமண வாழ்க்கையில் உணவை பொறுத்து எதெல்லாம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிச்சு? சட்னி பிளான் பண்ணுவாங்க சார். எப்படின்னா நான் அன்னைக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டேன். எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணுறாங்க, இவன் சட்னி வச்சா நிறையா தின்றுவான், இவன் நிறையா இது சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு. இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சட்னி வைப்பாங்க, இல்லாட்டி தண்ணி அள்ளி ஊற்றி விட்ருவாங்க சார். அவன் பாட்டுக்கு நிறையா தண்ணியை ஊற்றி விட்ருவாங்க. உங்களுக்கு சட்னி எப்படி இருந்தா பிடிக்கும் சொல்லுங்க? கெட்டியா அதில் உளுந்து வறுத்து போட்டு இது பண்ணியிருப்பாங்க சார். அது அப்படி சாப்பிட சூப்பராக இருக்கும் சார். அந்த மாதிரி தான் வந்த புதுசில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க வேலையை காட்டிட்டாங்க. சட்னியை சாப்பிட மாட்டாங்க, குடிப்பாங்க. அந்த சட்னியை அந்த தட்டுல ஊத்தி மடக்கு மடக்குன்னு குடிப்பாங்க. இந்த சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பார் கொஞ்சம், புளி குழம்பு கொஞ்சம், எல்லாத்தையும் ஊத்தி குடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பழக்கமா? கருமம். அதான் சார், அதை பழக்கப்படுத்தினதே அவங்க தான். டேஸ்டா வச்சுட்டாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அம்மா சமையலோட ஊற்றி கொடுத்து பழக்கினதே அவங்க தான். ஆமாம் சார். என்னம்மா நீ தான் பழக்கப்படுத்தினீங்களா? கருமான்னு நீயே சொல்ற. ஆமா, நான் தான் ஊத்தி கொடுத்த ஒரு பழக்கினேன். எனக்கு வந்து மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஒய்ஃபுக்கு மட்டன்னாவே பிடிக்காது. அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு மட்டன் சாப்பிடணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த மட்டன் அவங்களுக்காக எடுக்க மாட்டேன், நான் மட்டும் தான் வீட்டில் மட்டன் சாப்பிடுவேன். அதுக்காகவே நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது மட்டனை. அவங்களுக்கு இஷ்டமான பாய்லர் கோழி, அவங்களுக்கு இஷ்டமான அந்த பிரியாணி தான் வீட்டில் செய்வாங்க. அதுவும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். கல்யாணம் ஆன புதுசில் விருந்துக்குன்னு கூப்பிடுவாங்கள்ல சொந்தக்கார வீட்டில், அது மாதிரி எங்கள் பெரியமாமையார் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த டைமில் நான் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். அவங்க மட்டன் தான் செஞ்சாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும். அது எனக்காக அவங்க வேறு எதுவும் செஞ்சும் தரலை. சரி நம்ம பொண்டாட்டி சாப்பிடாம இருக்கிறாளேன்னுலாம் பார்க்கல. மட்டன் பிரியாணி அவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 தட்டு 3 தட்டுலாம் ஏற்றினாங்க. நான் தனியாக அங்கே படுத்துன்னு இருக்கிறேன், என்னை வான்னு கூட கூப்பிடல. அதனால கோவம். அதுலேருந்து நான் மட்டனே தொடர்றதும் கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. இப்போ கொஞ்சம் நாளாக சாப்பிட ஆரம்பிச்சேன். சார் அது நம்ம கிட்ட பேசினாதான் அது தெரியும். அவங்களுக்கு சுத்தமாவே மட்டன் பிடிக்காதுன்னு தான் எனக்கு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். கல்யாண நாள் 4 நாள் தான் சார். நான் அங்கே பொண்டாட்டி அங்கே படுத்துன்னு இருக்கிறேன், நம்ம இங்கே சாப்பிட்றமேன்ற ஒரு व्यसனம் கூட இல்லை சார். அவர் நான் மான்னு அங்கே படுத்துன்னு இருக்கிறேன் சார், அவங்க மான்னு சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. விருந்து எதுக்கு சார் வைக்கிறாங்க? 2 பேர் சாப்பிடணுன்றதுக்காக தான் விருந்து வைக்கிறாங்க. தான் புள்ளைய மட்டும் அவங்க பெரியம்மா வீட்டில் தான் புள்ளை வளர்ந்தா போகுதுன்றதுக்காக அவங்களுக்கு மட்டும் செஞ்சு போடுறாங்க சார். எங்க வீட்டு பிள்ளைய கூட்டு போய் உட்காரச்சிட்டு அது எவ்வளவு வசனப்பட்டு பேசுது பாருங்க. ஹஸ்பண்டோட ஃபுட் ஹாபிட் எது உங்களுக்கு டார்ச்சரா இருக்கு? நைட்டு படுக்கும் போது பால் கேட்பாரு சார். பால் கொடுத்தா அப்புறம் அதை என்னங்க நல்லா சுண்டை காய வச்சியா அப்படிம்பாரு. அப்புறம் என்னம்பாரு, அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொடு அப்படிம்பாரு. இத்தனை சொல்லும் போது இப்ப உனக்கு 10 மணி தான், எனக்கும் 10 மணி தான். அப்ப உனக்கு தூக்கம் வர மாதிரி தானே எனக்கும் தூக்கம் வரும். பால்னா பால் ஒரு டம்ளர் கொடுத்தா கம்முன்னு குடிச்சுட்டு படுத்துட்டா ஓகே. அதுல பெப்பர் போடு, மஞ்சத்தூள் போடு, ஒரு 5 நிமிஷம் சுண்டை காயவே. எதுக்கு சார் இத்தனை பாடு? வெறும் பாலை குடிக்கிறத விட அந்த மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்குன்னு கேக்குறேன். அது கொடுக்கலையே அவங்க. அதாவது ஹஸ்பண்டோடைய உணவு பழக்கம் எது உங்களுக்கு டார்ச்சரா இருக்கு? டே ஃபுல்லா எல்லா வேலையும் அவர் என்ன கேட்குறாரோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். நைட்டு தூங்க போகும்போது உள்ளே போய் படுக்க போவோம், அப்போ கேட்பாரு டீ கிடைக்குமா? முன்னெல்லாம் வந்து டீ போடுன்னுவார், பால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால இப்போலாம் ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்குறாரு, கிடைக்குமா
கிடைக்காது அந்த மாதிரி கேட்பாரு. அதனால இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுக்குது. அதுதான் பெரிய டார்ச்சலாக இருக்கும் எனக்கு. ஒரு டீ எவ்வளோ வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார்? மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? எனக்கு 100 மில்லி பால் 50 மில்லியா சுண்ட வச்சு அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு எனக்கு கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஆரம்பத்தில். 100 மில்லி பால் 50 மில்லியா சுண்ட வச்சு சார் நான் நாட்டு என் ஊர் சக்கரை சேலம் சார். நான் வந்து மாட்டுப்பால் தான் நான் அங்கே குடிச்சிட்டு இருந்தேன். சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல தான் நான் கடை டீ அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சது, வீட்டில் போகிற டீ குடிக்க அதிகமாக ஆச்சது சார். உணவுனால வயிறு மட்டும் நிறையக்கூடாது சார், மன நிறைவும் இருக்கணும்ல சார். அது உங்களுக்கு என்ன மாதிரி உணவு சாதன எதிர்பார்ப்பு சொல்லுங்க, எந்தெந்த மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒன்றும் இல்லை சார், புடலங்காய் கூட்டு செய்ய சொன்னேன் சார். அதில் அவங்க என்ன பண்ணாங்க, புடலங்காய் பொரியல்ல எடுத்து தூவுனா தனித்தனியாக விழுது. அதுக்கு பேர் கூட்டு கிடையாது சார், பொரியல். நான் என்ன சொன்னேன், சரிம்மா இதை ஆல்டர்னேட் பண்ணலாமா, இதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? எனக்கு தெரியாமல் சார் ஒரு அரை சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கிண்டிட்டு கொண்டு வந்து காமிச்சாங்க. அந்த புடலங்காய் கூட்டு கூட நான் 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி ஃபைனலாக ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி கொண்டு வந்து வச்சாங்க சார். அதையும் என் பக்கத்துலேயே ஒரு சொம்பு நிறைய தண்ணி இடத்துல எடுத்து ஊற்றி கிண்டி அந்த தண்ணிக்கு ட்ரை ஆயிடுச்சு, ஆவியா போயிடுச்சு, அவ்வளோதான். வேற எல்லாம் ஒன்றுமே நடக்கல. அதில் வேற எந்த மாற்றமும் அந்த புடலங்காய் கூட்டில் நடக்கல. ஆனால் கொண்டு வந்து கொடுத்து இந்தா சாப்பிடுனாங்க சார். அது எப்படி சார் மனுஷன் சாப்பிடுவான்? 100 மில்லி பாலை 50 மில்லியா சுண்ட வச்சு கொடுன்னு சொன்னீங்களா, அது மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன சார், கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஒன்றா தான் சார் இருந்தோம். அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் தனி கொடுத்தோம் வந்தோம். தனி கொடுத்தன வந்து 2வது நாள் தெரிஞ்சிருச்சு என் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியலன்னு சார். எங்கள் அம்மா கூட சேர்ந்து 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி சமையலில் மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் எனக்கு தெரியாது அப்போ. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அந்த 1.5 வருஷம் கழிச்சு எப்போ நான் 2வது நாள் வீட்டு தனிமத்தில் போனனோ அப்போவே நினச்சேன் என் லைஃப்பில் ஒரு ரீவைன் பட்டன் இருந்துச்சுன்னா பட்டு நாள் தீர 4 வருஷத்துக்கு பின்னாடி போயிடு. அப்படி இல்லைன்னா நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும். எனக்கு 2வது ஆப்ஷன் தான் கிடைச்சது, ரீவைன் போக முடியல. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதை தான் சார் இப்போ சொல்கிறாங்க அவங்க. ரிவைன் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன் சார். லவ் மேரேஜா? எஸ் சார், லவ் மேரேஜ். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 இயர்ஸ் லவ் பண்ணேன். இப்போ மேரேஜ் ஆகி 7 வருஷம். சாப்பாடு வந்து பொண்ணை மாத்திர அளவுக்கு யோசிச்சுக்க வச்சிருக்க. சொல்லுங்க, வேற எந்தெந்த உணவுகளை மனைவிகள் உங்களை சாப்பிட சொல்லி திணிக்கிறாங்க? எனக்கு நாங்கள் கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்ததா இல்லை. சப்பாத்திலாம் ஏதோ வடநாட்டுக்காரங்க சாப்பாடுன்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. இவங்க சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க, சப்பாத்தி நிறைய செய்வாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க சப்பாத்தி செஞ்சாங்க வீட்டில். சரி சப்பாத்தி செஞ்சுருக்காங்க, முத செஞ்சுருக்காங்க, என்ன சைட் டிஷ் செய்ய போகிறாங்களான்னு பார்த்தா ஒரு நாள் டக்குன்னு போய் நீ வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. எதுக்கு வாழைப்பழம் கேட்குறாங்க? போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தா அதில் உருட்டி சப்பாத்தியில் வாழைப்பழத்தை உருட்டி அதுதான் சாப்பாடு ஒன்று கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் கிரியேட்டிவிட்டி. வாழ்க்கையில முதல்ல சப்பாத்திக்குள்ள வாழைப்பழத்தை வச்சு சாப்பிட்டு நான் முதல் முறையா கேள்விப்பட்டது. எங்கள் அம்மா வந்து பாம்பேயில் இருந்தவங்க, அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ தயிரில் சக்கரை போட்டு கூட வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சாப்பிடுவோம். நமக்கு அந்த மாதிரி ஈஸியாக எது சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிடுவோம். வேற எனக்கு சொல்லுங்க, எந்த உணவு பழக்கத்தை மனைவிகள் உங்ககிட்ட திணிக்கிறாங்க? கொழுக்கட்டை செய்வாங்க சார். அதுக்கு செய்கிறாங்கன்னா நான் இருக்க மாட்டேன் வீட்டில், தப்பி தவறி அது செய்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டீங்க. செய்கிறாங்கன்னு தெரிஞ்சா இருக்க மாட்டேன். அப்படி தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அது சத்து நூலில் கொடுக்குறாங்களே சார், சத்து மாவு, அதை வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கொழுக்கட்டை செய்வாங்க சார். அது சைஸ் எல்லாமே கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். அதை கடிக்க முடியாது, தப்பி தவறி வாயில போட்டாலும் முழுங்க முடியாது. கடிக்க முடியாது, முழுங்க முடியாது. அப்படி முழுங்கிட்டாலுமே அது எனக்கு செட் ஆகாது சார். 2 மணி நேரத்தில் பிடிங்கும். ஹெல்த்தியாக சாப்பிடணும்ல சார். பாப்பாக்கு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இல்ல எனக்கு இது சொல்லுங்க, இதெல்லாம் அன்போட செய்றீங்களா ரிவென்ஜா? அவங்க அம்மா எதனா குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் செம்மையா இருக்கு கற்றுக்கோன்னுவாங்க. சொல்லிட்டியா ஈவினிங் ஒன்று கொழுக்கட்டை, ஈவினிங் நான் கொழுக்கட்டை செய்யும் போது இருக்க மாட்டாங்க வீட்டில். அதுதான் அந்த ரிவெஞ்ச் நான் எப்படி தரதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. அங்கனப்பா சொல்லவே மாட்டேன். அடுப்பு நான் ரொம்ப நேரமா நான் மட்டும் இருப்பேன். கொழுக்கட்டை எடுத்துன்னு வந்து ஆளை காணாம போயிடுவாங்க. அப்புறமா அந்த பாப்பாலாம் சாப்பிடும் போது சும்மா சாப்பிட்ற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தா பாத்ரூம்ல இருப்பாங்க. யாருக்கெல்லாம் வீட்டில் உங்களுடைய கோபத்தை ஒரு இடத்துல உணவு மூலயமா காமிச்சிருப்போம்ல இன்டைரக்டா, அது என்ன சொல்லுங்க சார்? ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் கால் பண்ணுவேன், அட்டன் பண்ணல, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணல அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டு சேமியா இல்லைன்னா உப்புமா தாங்க சார் அவருக்கு. சேமியா இல்லைன்னா உப்புமா தான் அவருக்கு. அது பிடிக்காது. அது ரெண்டுமே கேட்டா பாப்பாக்கு பிடிக்கும், பாப்பா கேட்டா அதனால தான் செஞ்சுட்டேன் அப்படின்றவங்க. ஆஃபீஸ் போகும்போது வந்து கேப் வந்துடும், கீழே அவங்க ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. யாரா கேப் டிரைவரெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறது அவருக்கு பிடிக்காது. நான் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போவேன், அப்போ தான் நான் வாஷ்ரூம் போவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அது மாதிரி திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் போகும்போது திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அன்றைக்கி நைட்டு எனக்கு அந்த காண்டு வந்து உள்ளே இருந்துனே தான் இருந்துச்சு. நான் எனக்கு அது போல் அன்றைக்கி வந்து இவர் எப்படின்னா வந்துட்டு பச்சை பால் இருக்குல்ல, பச்சை பாலில் பிளான் போட்டு குடிப்பார். ஒரு பாக்கெட் பாலில் ஃபுல்லாக அவர் குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். அதில் தண்ணி ஊற்றக்கூடாது அன்றைக்கி. ஆனால் நான் இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு மீதி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பிளான் போட்டு கொடுத்துட்டேன்.
அன்னைக்கே பால் டேஸ்டாவே இல்லப்பா அது ப்ளூ ஆவின் போல, அதனால பால் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு நைட் அப்பதான் நிம்மதியா தூக்கம் வந்துச்சு. ஹாப்பியா இருந்தது. சார் நான் சொல்லட்டுமா சார் என்ன நடந்துச்சு வீட்டில்? ஆக்சுவலாக அவங்க வந்து கார சட்னின்னு ஒன்று செய்வாங்க சார். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸில் அவுட்டிங் பிளான் பண்ணுவாங்க. எனக்கு ஒர்க் இருந்ததுன்னா அவுட்டிங் கூட்டிட்டு போக மாட்டேன், பிளான் கேன்சல் பண்ணிவிடுவேன். அந்த பிளான் கேன்சல் ஆனதுக்காக அன்றைக்கி 2 நாள் கார சட்னி வீட்டில். மார்னிங் வந்து நல்ல டிஃபன் செஞ்சு கொடுத்துருவாங்க, நல்ல எனக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் ஈவினிங் வரும்போது அந்த பிளானிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த காலையில் செஞ்ச சட்னி சாம்பார் மேல் வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்குன்னு கொடுத்துருவாங்க. நைட் நான் வரும்போது ஏமா காலையில் தான் சேர்த்து செஞ்சேன், ஒரே வேலையை செஞ்சுட்டே சாப்பிட்டுக்கலாமே, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, உனக்கு கார சட்னி செஞ்சுருக்கேன் சாப்பிட்றியா இல்லையா? அவ்வளோதான் சார். எனக்கு கார சட்னி வேணாமா, எனக்கு பிடிக்காது, சரி போய் பட்டினியா படுத்துக்கோ அப்படின்றாங்க. நான் வேற ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காது, அவருக்கு தெரியாது இப்போ சொல்றாரு. ஒரு தடவை அவர் ஜிபேல பார்த்தேன் 2000 அவங்க அக்காவுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அன்னைக்கு அடுத்த நாளே நான் அவுட்டிங் பிளான் பண்ணேன், 6000 ரூபா அன்னைக்கே செலவு வச்சு அடுத்த நாளே. அவருக்கு தெரியாது, அவங்களுக்கு 2000 ரூபா அனுப்புனது என்கிட்ட சொல்லவும் இல்லை. தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணார். சரி அவங்களுக்கு கொடுக்குறால அப்போ எங்களுக்கு செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கூட நான் 2000 ரூபா காசு அனுப்பிச்சேன் சார் செலவுக்கு சொல்லி, அதுதான் சொல்ல. அவங்களுடைய கோவத்தை எப்படியெல்லாம் உணவுல காட்டுறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கோவத்தை உணவுல எப்படி காட்டுவாங்க அதை எனக்கு சொல்லுங்களேன். கார சட்னி அந்த மாதிரி செஞ்சாக்கா சரியா வதக்காம செஞ்சிருவாங்க. அப்புறம் பசங்க சரியில்லைன்னு சொன்னா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி பசங்களை அடிச்சிருவாங்க. எங்க வீட்டுல கோபம்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா இயற்கையான உணவு செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஐயா எப்பா இட்லி ஏன்பா இப்படி இருக்குதுன்னா கருப்பா இருக்குதுன்னா அது வந்து நான் தோலோட உளுந்த போட்டு செஞ்சா உடம்புக்கு நல்லதுன்னு செய்வாங்க. இட்லியா சாப்பிடுவோம். சாப்பிட்றதுல எதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி வேலை அது வேணாம், நம்ம சாதாரணமா சாப்பிட்ருவோம். அப்புறம் கருப்பு கவுனி அவசியம் சொல்லிட்டு கஞ்சி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டெய்லி ஒன்று இருக்கிறேன். ஐயா இதுதான் பிரச்சனை நமக்கு. நம்ம நார்மலா சாதாரணமா சாப்பிட்ற மாதிரி எனக்கு வேணும், டேஸ்டா வேணுன்ற மாதிரி சாப்பிட முடியறது இல்லை. அதுதான் பிரச்சனை. இவங்க எல்லாருமே நிறைய ஹெல்த் கான்சியஸ் வைஃப்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை சமயம் அதை சமயம்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இதை பண்ணு அதை சாப்பிடுன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அந்த டார்ச்சரா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு 9 மணிக்கு ஆஃபீஸு, 8 மணிக்கு நான் வீட்டில் கிளம்பிட்டு இருப்பேன். ஏர்லி மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சு மேடம் சமைப்பாங்க. என்ன ஆகுனா நான் கிளம்பி போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திடீர் நிப்பாட்டி கையில் அந்த நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நட்ஸு அந்த செவ்வாழைப்பழம் எல்லாம் காலைல கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீ கொடுக்கறத ஒரு 7:30 கொடுத்தேன்னா ஓகே ப்ராப்ளம் இல்லை, நான் போகிறேன் கரெக்டாக வண்டி எடுக்கிறப்போ கொண்டு கொடுப்பாங்க, இதை சாப்பிடுங்க அப்படி. எனக்கு அப்படியே டென்ஷனாக கத்திட்டு போகிறேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு 11 o'clock வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நார்மலாகவே ஆவேன். நான் வந்து காலைல எழுந்தோடனே 2வது காஃபிக்கு போவேன். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கேரட் ஜூஸ், அதுமாரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 திரிப்பலா சூரணம் அந்த மாதிரி சூரணங்களை வச்சுட்டு காலையில் சூப் போட்டு இதை குடிங்க, இதை ஏன் குடிக்கிறீங்க அப்படின்வாங்க. நம்மளுக்கு அதுக்காகவே என்ன பண்ண தெரியாது, வாயில் போட்டால் அப்படியே புரட்டிட்டு வரும். என்ன பண்ணுறோம், அதுக்கு கொஞ்சம் ஒரு அஃபெக்ஷனேட் டார்ச்சர் மாதிரி இருக்கும். ஹெல்த் கான்சியஸ்ன்ற பேரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல்லேருந்து எதையுமே வாங்கிட்டு வர விட மாட்டாங்க. எதா இருந்தாலும் வீட்டில் இருந்தே சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஆனால் அதை செஞ்சு தர மாட்டாங்க. ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அவங்க எண்ணெயில் போடுறாங்க, இல்லை என்ன மாதிரி மேக் பண்ணுறாங்க, அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க தலையெல்லாம் சொரிஞ்சு போடுவாங்க. அதே சாப்பிட்றீங்களேன்னு அந்த சாப்பிட்ற நேரத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் யாரா இருக்கா? ஹஸ்பண்ட் சைட்லேருந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்கிறவங்களுக்கு விஷயம் யாருக்காவது இருக்கா? நான்வெஜ்ஜில் மட்டன் அந்த செவரட்டி இருக்குல்ல சார், அது சாப்பிட்டா பிளட்டு ஊறும் அப்படின்னு சொல்லி அது சாப்பிடுவாங்க சார். நான் வந்து பிளட்டு ஊறுறதுக்கே வெஜ்ஜில் என்ன இருக்குது, இந்த கருப்பு திராட்சை உலர் திராட்சை அது ஊற வச்சு சாப்பிட்டா பிளட்டு ஊறும், நான் அது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். ஆனால் அது ஒத்துக்க மாட்டார் சார். பொரியல் சாப்பிட சொல்லுவாங்க சார். ரத்த பொரியல் பிடிக்கவே பிடிக்காது, பார்த்தாலே எனக்கு வாமிட் வரும். அதை சாப்பிட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. அதுக்கு டெய்லி சண்டை வர சாப்பிடல, எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்காது, ஆனா அதுக்கு சண்டை வரும். வேற இது மாதிரி தான் கேட்குறேன், எந்த உணவெல்லாம் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க? அவங்க ஊர்ல வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே மட்டன் தான். அப்படியே ஒரு ஆடு ஒன்றா உரிச்சு அது பாட்டாக பிரித்து அப்படியே சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் எனக்கு அப்படி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அப்பா இருக்கும் போது மிரட்டி சின்ன வயசுல ஊட்டி விட்டுருவாங்க, முழுங்க அப்படின்ட்டு. இப்போ சுத்தமாக பிடிக்கல. அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஊருக்கு போனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த தலைக்கறி இருக்குல்ல சார், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சார். அப்போ எனக்கு என்ன தோணும், இவங்க தலையில நம்ம கட் பண்ணிடலாமா அந்த மாதிரி தாட்லாம் வரும் எனக்கு. ஆமாம், அந்த தலைக்கறியை பார்க்கும்போது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்னை சாப்பிட்டு டார்ச்சர் பண்ண சொல்லுவாங்க, என்ன டார்ச்சர் பண்ணுவார் எனக்கு. மீனோட மண்டையை சாப்பிட சொல்லுவாங்க. மீன் மண்டை, அதுல இருக்க கண்ணு அது அப்படி இப்படி கசக்கி வாயில போட்டு பாத்தியா நல்லா இருக்கா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் பார்க்கவே. ஆனா ஃபோர்ஸ் பண்ணி என்ன சாப்பிட சொல்லுவான். நிறைய பேர் இந்த கழுத்து எலும்பு வேற சாப்பிடுவாங்க, சிக்கனோட கழுத்து. நானே சாப்பிடுவேன். அது நீங்களே சாப்பிடுவீங்க? அது மீனோட அந்த கண்டம் வந்து தனியா போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, அது அருமையா இருக்கும்.
தலையை சாப்பிட்றவங்களுக்கு கண்ணை சாப்பிட்டா என்ன, மீன் மூளை இருக்குது, மீன் செனை இருக்குது, இது எல்லாமே சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் கொடுத்தா வேணான்றாங்க, ஹெல்த் இல்லைன்றாங்க. எங்களோட அக்கறையை விட உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்க அக்கறைனால தான் இவ்வளோத்தையும் நாங்கள் சொல்கிறதே. சார் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே நல்லா இருப்போம் சார். அந்த தூங்குற டைம் அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லாமல் லிமிட்டடாக சாப்பிட்டு லிமிட்டடாக இருந்து எங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நாங்கள் நல்லா இருப்போம் சார். இப்போலாம் யாரும் ஒர்க்கே செய்ய மாட்டேங்க. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் டேப் தண்ணி பிடிச்சிக்கிறீங்க. எந்த வேலை செய்கிறீங்க நீங்கள்? மேக்கப் பண்ணுறீங்க, மிக்சியில் அரைச்ச காலை போய் மிக்சியில் ஆஃபீஸ் போகிறீங்க, வேற எந்த வேலை செய்கிறீங்க? விமனும் ஒர்க் போகிறாங்க அப்படின்னு நினைக்கவே மாட்றாங்க. பொண்ணுன்னா வேலை செய்யணும், கிச்சனில் அவங்க தான் பண்ணணும், இவங்க அதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணலாம் எல்லாமே. ஷேர் பண்ணதுனால தான் வாரத்தில் 4 நாள் கிச்சனை நான் மட்டுமே க்ளீன் பண்ணுறேன். பெட்ரூமை விட ஹாலை விட எனக்கு கிச்சனை மட்டும்தான் சார் நீட்டாக இருக்கணும். எனக்கு கிச்சனாக பொண்டாட்டின்னு கேட்டால் கிச்சன் தான் சொல்லுவேன். எனக்கு சமையல் கட்டு முக்கியம், எனக்கு சாப்பாடு அவ்வளோ முக்கியம், எனக்கு சமைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதனால இவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் தான் கிச்சனில் அதிகமாக இருக்கேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறது முதல் கொண்டு நான் தான் இருக்கேன். கிச்சனில் சாப்பாடு வைப்பாங்க, சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க, சமைச்ச கேஸ் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதை ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் அதை சொல்லித்தரல, நான் பண்ண மாட்டேன். இந்த நிகழ்ச்சியை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் சேலம் ஆர்ஆர் பிரியாணியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் சார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க உங்க பிஸியான நேரத்தில் இங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு. நீங்க மனைவிக்கு தெரியாம திருட்டுத்தனமாக வெளியில போய் உங்க விருப்ப உணவை சாப்பிட்ற விஷயங்கள்லாம் என்ன சொல்லுங்க? பீஃப் சாப்பிட மாட்டாங்க, நான் விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் செய்ய மாட்டாங்க அவங்க. நான் இது ஹோட்டலில் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கிடைச்சா சாப்பிடுவேன் சார். சைனீஸ் வெரைட்டி ஃபுட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனே எனக்கு இல்லை. ஏன்னா ஷீ ஸோ ஹெல்த் கான்ஷியஸ். அதனால் என்ன பண்ணுவோம், திருட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் கையால் சைனீஸ் வெரைட்டிஸ் செஞ்சு வச்சு ஆஃபீஸ் கொண்டாட சொல்லி அங்கே வந்து லஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிடுவோம் சார். நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் போர்க் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன். போர்க் ஃப்ரை? ஆமாம், இது எனக்கு வீட்டில் சாப்பிடணும்னு ஆசை, பட் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நாள் போய் போர்க் ஃப்ரையும் போர்க் கிரேவி டைப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். அவங்களுக்காக நீங்க ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பிடிச்ச உணவை ஒரு இடத்துல வீட்டில் உணவு சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி இருக்கா, உங்களுக்கு இருக்கா? ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த மஷ்ரூம், பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் சாட் ஐட்டம்ஸ், பாவ் பஜ்ஜி, அதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் சார். வெளியில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணு மெயின். அதுலயே எல்லாம் க்ளீன் போல்ட் ஆயிடுச்சு சார். வீட்லேயே பண்ணி சாப்பிடு, நீ உனக்கு என்ன வேணுமோ வீட்லேயே பண்ணி சாப்பிடு. நானும் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கடைக்கு வந்து கணவன் மனைவியா வந்து சாப்பிடும்போது யாருடைய விருப்ப உணவுகள் ஆர்டர் பண்ணுறாங்க? ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை ஒய்ஃபுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுறாங்களா? பெரும்பாலுமே பெண்களுக்குன்னு பிடிச்ச ஒரு உணவு இருக்குது நான்வெஜ்ஜில். இப்போ தம்பி சொன்ன மாதிரி மட்டன் ஜென்ஸ் பக்கம் வந்துடும், சிக்கன் பிரியாணி அவங்களுடையது, லாலிபப்பு அவங்களுடையது, சொரா புட்டு, எறா, ஃபிஷ் ஃப்ரை, 65, இது எல்லாமே பெண்களை சார்ந்து வரும். இது எல்லாமே அவங்களுக்கு பிடித்த உணவு. பிரிச்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இது பெண்களுடைய உணவு. அதான் பார்க்குறோமே, 40 வருஷமா அது மட்டும்தானே எனக்கு தெரியும். இதெல்லாம் இவங்களுக்கான பிடிச்ச உணவு. இப்போ ஜென்ஸுக்கு பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன்லேயே அவங்களுடைய மெனுபான்லாம் இருக்கும். நல்லி கடிக்கிறதெல்லாம் பெண்கள் விரும்ப மாட்டாங்க. நல்லி ஃப்ரை இவங்க சைடு இருக்கும். அதனால இந்த சண்டை வந்து நீண்டுகிட்டே தான் இருக்கும். அதான் உள்ள போட்டவனே விழுங்குறதெல்லாம் இவங்களுக்கு, வாயில சிக்கறதெல்லாம் இவங்க அந்த மாதிரி ரேட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது பெரும்பாலும் கிராப் நண்டு அவ்வளோ கஷ்டமா இருக்கிறத பெண்கள் தான் அதிகம் செய்வாங்க. மீன் குழம்பு ஆனால் ஜென்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டனுக்கு அப்புறம் ஜென்ஸ் விரும்பக்கூடியது ஒரு மீன் குழம்பு, அப்புறம் கருவாட்டு குழம்பு. அதனால இந்த பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ள இயற்கையாகவே இருக்கும். என் கடை பொறுத்த நான் ஆரம்பிக்கும் போது எப்போ இந்த பஞ்சாயத்தே இருக்கக்கூடாதுறான்னு 6 வந்தால் பிரியாணி 65 இதோட முடிச்சிருக்கு கதையை. ஆண் பெண் ரசனை அப்படின்னு வரும்போது உணவு சார்ந்து யாருக்கு ரசனை அதிகமா இருக்கு, அப்படியே டேஸ்டா விரும்பி சாப்பிட்றது இருக்குல்ல? ஆண்களுக்கு தான் இருக்கும். ஆண்களுக்கு தான். பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடியாது. எங்க அப்பாவே சொல்லுவாரு என் மனைவி பார்த்து, எப்படிமா அவனை கல்யாணம் பண்ணன்னு, இவனை எப்படி திருப்திப்படுத்த போறோம் பாரு. அவ்வளோ டேஸ்ட் பார்ப்பேன். வீட்டில் எல்லாத்துலேயும் தலையிடுவேன். வெளியூர் விட்டு வந்தோடனே கிச்சனில் போய் எல்லாத்தையும் திறந்து பார்ப்பேன். அது அவ்வளோ சுவையாக இருக்கணும், மனமாக இருக்கணும். அப்படி கை வச்சா ஒரு பொருள் 4 பொருள் கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்பா இப்படி ஒரு மட்டன் குழம்பா, இப்படி ஒரு சிக்கனா. இப்போ கூட ஒரு அவரை பருப்பு சாம்பார் வச்சு வீடியோ போட்டேன். சுகருக்கு எதிரான ஒரு சாம்பார் போட்டு விட்டேன். அந்த மாதிரி மிக ஆண்கள் வந்து கவனம் அதிகமாக செலுத்துவாங்க. பெண்கள் வந்து எதை பார்ப்பாங்கன்னா, நல்ல ஒரு அனுபவமிக்க பெண்கள்னால் அந்த தரத்தை பார்ப்பாங்க, இது சரியாக பண்ணியிருக்கிறோமான்னு. ஆனால் ஆண்கள் தான் அதில் அதிகம் வம்பிழுக்கிறதுல ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. உங்க வீட்டில் யார் சமைக்கிறா? எங்கள் வீட்டில் பெரும்பாலுமே நான் அந்த காலத்தில் நான் சமைச்சேன்.
சமையலில் நிறைய கற்றுக் கொடுத்தோம் அவங்களுக்கு. டொமேட்டோ ரைஸ்னால் அது இன்றைக்கி இருக்கிறது தக்காளி சாதமே கிடையாது. அதில் எவ்வளோ ஒரு இஞ்சி பூண்டு காரம் பேஸ்ட்டு கொடுக்குறன்னு நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க. நான் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரங்காலங்கள் கிடையாது. அவங்க சமைக்கிறாங்க. நான் பெரும்பாலுமே இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்குது ஹோட்டல் சாப்பாடு. வீட்டு சாப்பாடு என் வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. லாஸ்ட்டு ஆமாம், இந்த பிரான்சஸ் கொடுத்துட்டு அமெரிக்கா லண்டன் இப்போ யாழ்ப்பாணத்தில் திறந்தோம். அந்தந்த ஊரை சார்ந்த உணவுகளை நான் போயிட்டேன் என் வாழ்க்கை. ஆனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ரொம்ப போய் உத்து பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற செலெக்ஷன் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவேன். என்ன சொல்லுவாங்க, சாப்பிடுன்னா நான் சாப்பிட்றதுக்காக நான் வேலை செய்ய ஹோட்டலில் சப்ளையராக இருக்கிற காலத்துலேயே நான் சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் என்ன சாப்பிட்றேங்கிறத பார்க்குறது. அது எப்படி பார்ப்பேன்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், பாடி சுறுசுறுப்பாக இருக்கணும், கொழுப்பு சேரக்கூடாது உடம்புல. ஆனால் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறத பார்ப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, அப்போ இந்த எனர்ஜி வேணும் இப்போ நமக்கு, அப்படி உணவு எடுப்பேன். சார், கிச்சன் வந்து இப்போ முன்னாடி பெண்கள் கண்ட்ரோலில் இருந்தது முன்னொரு காலகட்டத்தில். இப்போ அது ஆண்கள்கிட்டயும் வந்துருச்சு. இந்த உணவு சார்ந்து ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்குல்ல, கிச்சன் கை மாறி இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? கிச்சன் மட்டும் ஆண்கள் கைக்கு போச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெண்கள் எல்லா துறையிலும் வரணும்னு அன்னைக்கு தந்தை பெரியார் நினைச்ச கனவு நினைவாகி அவங்களும் இன்னைக்கு டியூட்டி பார்க்குறாங்க, எல்லா வேலையிலும் இருக்கிறாங்க. அவருடைய கனவு இன்னைக்கு பழித்து இருக்குது. நீ கிராப் வெட்டிக்கோ, நீ புடவை கட்டிட்டு ஜாக்கெட் போட்டு ஒரு வேலையும் நடக்காது. அது தடி கொடுக்கறதுலையோ நிறைய இடத்துல நீ இழந்துருவேன். அதனால் நீங்கள் இந்த பெண்கள்லாம் சமைக்கிற இயந்திரம் இல்லை, பிள்ளை பெருக்கம் கருவி இல்லைன்னு தந்தை பெரியார் சொன்னார். அதை தாண்டி வெளியே வாங்கணும் கூப்பிட்டாரு. இன்னைக்கு விமான ஓட்டத்துலேருந்து, ஐடி கம்பெனியிலேருந்து, இன்னைக்கு அவங்களும் வேலை பணியிலேருந்து குடும்பத்துக்கு அவங்களும் அவங்க வருமானத்தை ஈட்டு தருவால. ஆண் பெண்ணுங்கிற இடத்துல ஆண்களும் அதுக்குள்ளே போக வேண்டிய நிலை வந்துருச்சு. இப்போ சமைக்கிறத விட இன்னைக்கு இத்தனாயிரம் ஹோட்டல்கள், இவ்வளோ ஒரு டோர் டெலிவரி நடக்க காரணமே பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்ச வாசி, அவங்க சமைக்க நேரம் குறைவாக இருக்கிற வாசி ஆண்களும் செய்ய வேண்டியது இருக்கு. இவ்வளோ டோர் டெலிவரி நடக்குது, எங்கள் ஹோட்டலும் நல்லா கொளுத்து வாழ்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட மேலான கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் தான், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரியர்.